முதல்வர் விஜய் நடத்திய முதல் வெற்றி தமிழகம் கேபினெட் மீட்டிங். அமைச்சர்களுக்கு நேருக்கு நேராக விழுந்த டோஸ். பாஜகவை உடைச்சு அண்ணாமலை தொடங்கின அந்த தனி கட்சி, நேருவுக்கு விழுந்த அந்த விஜிலன்ஸ் ஆப்பு, இந்த எல்லா சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு மிஸ்டர் நரியார்ல பார்க்க போறோம். வணக்கம், இது INT பையர். தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில் ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் முடிய போற நிலைமையில முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஃபர்ஸ்ட் டைமா ஜூன் 5ஆம் தேதி, அதாவது நேத்து அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. இந்த கேபினெட் மீட்டிங்க்கு சாதாரணமா இல்லாம வெற்றி தமிழகம் அப்படின்னு ஒரு புதுசா பேரையும் சூட்டியிருக்காங்க தாவேக கவர்மெண்ட். அமைச்சரவை கூட்டத்து மேல எல்லாரோட கவனமும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு செம்ம யுத்தியை கையாண்டிருக்காங்களாம். முதலமைச்சர் விஜய் கூட 34 அமைச்சர்களும் முக்கியமான டாப் ஆஃபீஸர்ஸும் இந்த மீட்டிங்கில் கலந்துருக்காங்க. இதில் வர்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர், அதில் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான மக்கள் நலத்திட்டங்கள் பற்றியெல்லாம் செம்ம தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் மட்டுமே தனியாக 430 புதிய அறிவிப்புகளை வெளியிட போகிறாராம். அது சம்பந்தமான அத்தனை ஃபைல்களையும் இந்த மீட்டிங்கில் வச்சு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மந்திரி நிர்மல்குமார் பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஆனால் முதல் முறை நடக்கிற அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ள சிஎம் விஜய் மற்ற மந்திரிகளுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் இப்போ கோட்டை முழுக்க ஒரு ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு. வழக்கம் போல எல்லாரையுமே வாழ்த்திட்டு திட்டப்பணிகளை பற்றி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கூட்டணி கட்சி அமைச்சர்கள் உட்பட அங்கிருந்த அத்தனை மந்திரிகளையுமே முன்னாடி வச்சுக்கிட்டு முதல்வர் விஜய் சும்மா அனல் பறக்க ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்கிறார். உங்களில் சில அமைச்சர்களை சுற்றி யார் யார் இருக்காங்க, புதுசாக யார் யாரெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க, அவங்க வெளியில் போய் என்னென்ன வேலைகளை பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் என்னோட டேபிளுக்கு கீழே வந்துட்டுருக்கு. சொந்தக்காரவங்க, நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி யாரும் இங்கே ஆட்டம் போடுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இதை நான் ஏற்கனவே என்னோட பதவியேற்பு விழாவிலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னமும் சில அமைச்சர்கள் கூட தேவையில்லாத சில நபர்கள்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. இதை உடனே மாற்றிக்குங்க, இல்லைன்னா எந்தவித முகதாட்சியமும் பார்க்காம நான் கடுமையாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சிஎம் விஜய் நேருக்கு நேராக சும்மா கராராக சொல்லிட்டாராம். முதல்வர் விஜய் இப்படி பேசுகிறப்ப அவர் தங்களை தான் சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சில மந்திரிகள், அதில் டிஎம்கேலேருந்து போன அந்த கூட்டணி கட்சி மந்திரிகளும் அடக்கம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்களும் அப்படியே இருக்கையில் அமர்ந்தபடியே கொஞ்சம் நெளிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். மந்திரிகளுக்கு சிஎம் விஜய் நேருக்கு நேராக இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்ததா இப்போ ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்கோட செம்ம ஹைலைட்டான விஷயம். இதை பற்றி பேசிட்டு இருக்கிறப்பவே அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்த விஷயம் என்னாச்சுங்கிற அந்த அப்டேட்டையும் கொடுத்துட்டாரு நம்ம மிஸ்டர் நரியார். அது என்னன்னா, ஒரு வழியா டெல்லி பிஜேபி மேலிடத்தோட ஏகப்பட்ட எதிர்ப்புகளையும் ப்ரெஷரையும் தாண்டி அண்ணாமலை அந்த கட்சியிலேருந்து மொத்தமாக வெளியே வந்துட்டார். அவரோட அந்த புது இயக்கத்தோட வெப்சைட்டில் மெம்பராக சேருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண சில மணி நேரத்திலேயே 2 லட்சம் 3 லட்சம்னு அந்த மெம்பர்ஸோட எண்ணிக்கை சும்மா ஜெட் ஸ்பீடில் ஏறிக்கிட்டே போதாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பிஜேபியோட முக்கியமான ஆஃபீஸ் பேரர்ஸ் ஏகப்பட்ட பேர் வரிசையாக தங்களோட ராஜினாமா லெட்டரை டெல்லிக்கு அனுப்பிட்டு இப்போ அண்ணாமலைக்கு பின்னாடி அணிவகுத்து நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களாம். இனிமே இந்த விஜய் கவர்மெண்ட்டை எதிர்த்து கிரவுண்டில் பயங்கர தீவிரமாக ஒர்க் பண்ணுறதுல அண்ணாமலை ரொம்பவே குறியாக இருக்காராம். தாவேக அரசுக்கு எதிராக திமுக அதிமுகவை விட ஃபீல்டில் செம்ம ஷார்ப்பாக எதிர்ப்பை காட்டி தமிழ்நாட்டு அரசியல்லையே விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ட்ராக்குக்கு மாற்றுறது தான் இப்போ அண்ணாமலையோட ஒரு மிகப்பெரிய பிளானா. வர நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவரோட புதிய இயக்கத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னு அண்ணாமலை செம்ம வெறியோட டார்கெட் வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்ன நரியார், கூடுதலாக முன்னாள் மந்திரி நேரு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அதையும் சொல்லிட்டார். திமுக ஆட்சி காலத்தில் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்த அருண் IPS தான் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டராக இருக்கார். திமுக கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த இவரை போய் எப்படி முக்கியமான போஸ்டிங்கில் விஜய் அரசு நியமிக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சில விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்க கதை என்னன்னா, அருண் IPS விஜிலன்ஸ் டைரக்டராக பொறுப்பேற்றுக்கிட்ட சில நாட்கள்லேயே முன்னாள் மந்திரி நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை, அதாவது ED கொடுத்த ஆதாரங்களை வச்சு இப்போ அதிரடியான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஜூன் 5ஆம் தேதி, அதாவது நேற்று சென்னை ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு வக்கீலே அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறார்.
முன்னாடி நகராட்சி நிர்வாகத்துறையில் ஆட்களை வேலை சேர்க்கறதுக்காக ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கலாரு அப்படின்னு நேரு மேலே அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்துச்சு. இது சம்மந்தமாக அப்போவே தமிழ்நாடு டிஜிபிக்கும் இடி லெட்டர் எழுதிருந்துச்சு. ஆனால் திமுக ஆட்சியில் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கண்டுக்காமல் கிடப்பில் போட்டாங்க. இப்போ ஆட்சி மாறின ஒரே மாதத்துக்குள்ள திமுகவோட ஆக்டிங் சீனியர் லீடரான நேரு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸை போட்டு சும்மா ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நேருவோட மட்டும் நிற்க போகிறது கிடையாது. அடுத்தடுத்து முன்னாள் மந்திரிகளான நம்ம செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, சேகர் பாபுன்னு அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக நீண்டுக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் அடுத்தடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையோட வேட்டைக்கு இரையாக போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ கோட்டை வட்டாரத்திலிருந்து வந்திருக்கிற அதிரடியான அப்டேட் அப்படின்னு சொல்லி, இந்த அப்டேட் போதுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனாரு மிஸ்டர் நரியார். அடுத்து அவர் என்ன அப்டேட் கொடுக்குறாரோ அந்த அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். இது சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி அரசியல் சீக்ரெட் அப்டேட் பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆனில் வச்சுக்கங்க.